ஹாய் கைஸ், இப்போ நம்ம குன்னூரில் இருக்க லாம்ஸ் ரேங்கில் இருக்கோம். ஸோ வாங்க இங்கே என்ன இருக்குது பார்ப்போம். முக்கியமாக சூசைட் பாயிண்ட்லாம் இருக்கான், பார்த்துருவோம் வாங்க. ஸ்டெப்ஸ் படிக்கட்டுலாம் போயிட்டுருக்கு. நம்மளை சுற்றி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. மங்கிலாம் வேறு இருக்குது. அதில் ஒரு மங்கி டான்ஸ்லாம் ஆடுதுப்பா. மங்கி அது குட்டியோட இருக்குங்க. ஸோ கைஸ், ஒரு வியூ பாட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குன்னூர் தெரியும், ஹோட்டல் சிட்டி தெரியுது. குன்னூர் மட்டும் இல்லை, ஊட்டியே தெரியும் போல இருக்குது. பார்த்தா அந்த மாதிரி தெரியுது. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. எக்ஸலண்ட்டாக இருக்குங்க, அமேசிங். வா. ஸோ நம்ம கொடுத்த ஒரு ஹெட்டுக்கு 40 rupees கொடுத்தோம். சான்ஸே இல்லை. ஒர்த்தான பிளேஸ் காமிச்சிருக்காங்கப்பா. அதே மாதிரி இங்கே மெயின்லேயே வந்து கைடுங்க இருக்காங்க. கேட்டாங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து என்ஜாய் பண்ணாலே நல்லாயிருக்கும். கைடோடு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட் ரூட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணி போகிறாங்க. காசும் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் தனியாகவே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் 40 rupeesலேயே. அதுவும் வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபோட்டோ வீடியோஸு எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சரிவாக போகுது பாருங்கள். மலை மாதிரி அப்படியே மலையில் போகிற மலை தான் இது. அப்படியே சரிவு இதில் போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படியே அவங்க ஸ்லைடாக போகுது. ஸோ பசங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துவாங்க. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கைஸ், இந்த மாதிரி தான் பாருங்க. ஒருத்தவங்க வந்தாங்க, அவன் பேக்ல இருந்து எப்படியோ மோப்பம் பிடிச்சிருச்சுப்பா. ஐயோ, அந்த பேக் பாருங்க. இதுக்கு தான் சொல்றேன், தயவு செஞ்சு பேக் எதுவும் எடுத்துட்டு வராதீங்க. ஐயோ பாவம். அந்த பேகை மட்டும் விட்டா அண்ணா, அந்த பேக் கொஞ்சம் காப்பாத்தி விடுங்க அண்ணா. இவரு அங்க ஒர்க் பண்றாரு. ஸோ அவர் வந்து பேகு இது பண்றாரு. என்ன காப்பாத்திட்டாரு பேகு. அவங்க பாருங்க, மேலே ஏறி உட்காந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ சேஃப்டி முக்கியம் காய்ஸ். யாரும் பேகு எதுவும் எடுத்துட்டு வராதீங்க. அப்படியே டேரக்டா வாங்க காய்ஸ். அதை பார்த்தோன்னே எனக்கே ஒன்றும் முடியல. எங்கேருந்து வந்து நம்மளை பிடிக்க
ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க, குரங்கு கச்சா மருந்து இருக்கான்னுட்டு. ஆண்டவா, இங்க இருந்து நான் சேஃபா வீட்டுக்கு போயிடணும்பா. நல்ல வேலை எப்படின்னா நம்ம சிறுத்தை கிருத்தைலாம் வந்து நான் அவ்வளவுதான் போல இருக்கேன். இதுக்கே எப்படி இருக்கு? செகண்ட் ஆஃப் ஒரு பாயிண்ட், வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஆனா அது சின்னதா தான் இருக்கு. வியூ பாயிண்டா எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர பாயிண்ட்னு சொல்றாங்க, பட் ஆனால் தெரியல. ஆனா இங்க இருந்து பாயிண்ட் பார்க்கும்போது வேற லெவலுங்க. சூசைட் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்க, ஐயோ எங்க வீட்டம்மா சொல்லு, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர்றதுதான். நம்ம தளபதி சூர்யா நடிச்ச படங்க. 2 பேரும் தொங்குவாங்க பாருங்க கிளைமேக்ஸ்ல. அந்த படம் தான். இவங்க இன்ட்டு என் ஒய்ஃப் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் கேக்குதா? ஸோ அங்கேருந்து நம்ம இப்போ வந்தோம். நடுவில் கொஞ்சம் மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிச்சு, வேறு இல்லை. ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே தான் போகிறோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த ஸ்டார்டிங் தாங்க கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் நம்மளை பயமுறுத்திடுச்சு, நம்மளும் இல்லை எல்லாருமே. ஸோ என்ன வியூ பாயிண்ட் தெரியல, நேம் தான் தெரியல. பட் ஆனால் நம்ம வழிலாம் ஈஸியாக வந்துடலாம். என்ன கைடு வச்சோம்னா அவங்க கரெக்டாக நேம்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த வியூ பாயிண்ட்டு, இது ஃபோட்டோ ஷூட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்று தான் மைனஸு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு 40 ரூபீஸ் தாராளமாக செலவு பண்ணி வரலாம். வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு இல்லையோ, நீங்கள் வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், அப்படியே சர்வலாக இருக்கு பாருங்களா. வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா இந்த வியூவில் இருந்து எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் பாருங்க எப்படி போகுது. இங்கேருந்து அப்படியே டவுனில் இறங்குது கிராஸாக. மேலே வந்தாச்சு. ஒன்று மேலே ஏறி லாஸ்ட் வியூ பாயிண்ட். மனம் பதைத்தேன் குமிழே, நீ நடந்திட நிலவை வைத்தேன், ஏன் மறந்து விட்டேன். நல்லா எடுத்துக்கல. எழுதிட துளி இல்லையே, விதை மேல் கல் விழுவது முறையில்லையே, தவறை நான் திருத்திட வழி இல்லையே, பறவை கை வரவில்லையே.
தணிக்க புயல்தான் கொடுத்தேன், தாகம் தணிக்க கடல்தான் தெளித்தேன், அழுதிட என் விழி நான் நீட்டுவேன் உயிரே. அமிழ்தே நீ உறங்கிட மலர் விரித்தேன், அதிலே முள்ளிருந்திட மனம் பதைத்தேன், குமிழே நீ நடந்திட நிலவை வைத்தேன், குழிகள் ஏன் மறந்து விட்டேன், பிழையாய் ஓராடி எடுத்தேன், உன் உறக்கத்திலே உன் கனவுடைத்தேன். ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி இதுதான் லாஸ்ட் வியூ பாயிண்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அது இல்லை தேர்டு, இதுதான் தேர்ட் பாயிண்ட்டு. ஸோ அது செகண்டு. ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் வியூ பாயிண்ட்டு பார்த்தோம், செகண்ட் வந்து நம்ம சூசைட் பாயிண்ட் பார்த்தோம், இது வந்து தேர்டு ஃபோட்டோ ஷூட்டு வீடியோஸு அதில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. நீங்கள் 40 rupees கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ஃபாரஸ்ட் உள்ள போகிற மாதிரி நல்லா இருக்குது கைஸ். ஒரு மங்கி மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த அனிமல்ஸ்லாம் இல்லை, பயப்பட தேவையில்ல. இன்னும் நீங்கள் வரும்போது எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, பேக் எடுத்துகிட்டு வராமல் இருந்தாலே போதும். மற்றபடி நீங்கள் அப்படியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கைடு வச்சுருக்காங்க, இதில் கைடு தேவையே கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. ஒரு சின்ன ஏரியா தான், ஆனால் அவங்க மெயின்லேயே சொன்னாங்க, அவங்க ஏரியா பெருசு, நாங்கள் வந்து ஷார்ட் ரூட்டாக கூப்பிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எங்ககிட்ட கன்வே பண்ணாங்க. நாங்கள் இல்லை தேவையில்லை, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு நான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ நீங்களும் கைடு இல்லாமலே வாங்க, என்ஜாய் பண்ணலாம். கைடு தேவையில்லை, அவசியம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இதில் எந்த வியூ பாயிண்ட்டு, தேர்ட் வியூ பாயிண்ட் இருக்குது, இதில் எது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ எண்டிங் பாயிண்ட் வந்தாச்சு, அதுதான் டிக்கெட் கவுண்டர் பாருங்கள். ஸோ ஓகே பாய். குன்னூர் வந்தால் மறக்காமல் இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க, நல்ல பிளேஸு.